Hey all, welcome back to my channel. Welcome to part 2 of day 13 in this series. So, இன்னைக்கு we are going to learn about conditional statements. Specific-ஆ என்னன்னா conditional statements use பண்ணி live-ஆ we are going to build a web page itself. So, I'm so curious about today's session. So, yes, without any delay, let's get started. நம்ம போன வீடியோல we have seen about the syntax of if condition statements, how elif will look like, how nested if conditional statements will look like, and we have also seen about if else syntax. Yeah. So let's just see an overview of it and let's see some examples too. In the video, we are going to see all about that and ஒரு லைவா ஒரு வெப் பேஜையே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத we are going to see in this video. First conditional statementsல ifக்கான syntax இது. First you will start with if. பக்கத்துல நீங்க அதுக்கான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு கீழே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன டிசிஷன் எடுக்கணும், இல்ல அதுக்கான பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது அடுத்த லைன்ல கொடுப்பீங்க. சோ அடுத்த லைன் நீங்க மூவ் ஆகும்போது வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கிவ் 4 ஸ்பேசஸ் ஆர் யூ கேன் யூஸ் டேப் ஒன்ஸ். இந்த டேப் அப்படின்ற அந்த கீயை நீங்க ஆஃப்லைன் எடிட்டர்ல கொடுக்கும்போது அது 4 ஸ்பேஸ் கொடுக்கும். ஆனா அந்த கொலாப்ல அது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு லைக் அந்த டேப் யூஸ் பண்ணும்போது 2 ஸ்பேஸ் தான் கிரியேட் ஆகும். சோ அதனால அந்த டேபை நீங்க 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும். சோ யூ கிரியேட் அ ஸ்பேஸ் லைக் திஸ். Let's see how if conditional statement looks like. நான் என்ன பண்றேன், ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் if அப்படின்ற அந்த கண்டிஷனுக்குள்ள if age is greater than or equal to 18 print அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள you are an adult கொடுக்குறேன். சோ அப்ப இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்குன்னு செக் பண்ணும். அது 14 அசைன் ஆயிருக்கு. அந்த 14 இந்த ஏஜ்க்குள்ள இப்ப ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த 14 இந்த கண்டிஷனை மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். ஓகே, சோ 18 விட 14 அப்படின்றது கிரேட்டர் நம்பரா இல்ல ஈக்குவலான நம்பரா? இல்ல, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ப்ராப்ளம். எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம அவுட்புட்டே கொடுக்காம விட்டுரும். இதுவே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப 19 கொடுக்குறேன்னா எனக்கு அவுட்புட் கொடுக்கும். சோ அதனாலதான் we have if else. இந்த if else என்ன பண்ணும்னா அதுல இருக்க அந்த ப்ராப்ளம ரிசால்வ் பண்றதுக்காக எல்ஸ்ன்னு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அடிஷனலா ஆட் பண்ணுவோம். இஃப் பக்கத்துல நான் கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நீ இதை பண்ணு நான் கொடுக்குறதா கீழே அடுத்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆல்டர்னேட்டிவா அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை நீ பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்றதுதான் நான் எல்ஸுக்கு கீழே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டா கொடுப்பேன். So this is the syntax of if else statement in Python. இதுல நீங்க மேஜரா நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த if அப்படின்ற அந்த வேர்ட், அது பக்கத்துல கண்டிஷன் நான் கொடுத்துருவேன். கண்டிஷன் பக்கத்துல நான் காலன் கொடுக்கணும். These are all the syntax things that you need to notice. So இங்க நான் 4 ஸ்பேஸ் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, இதை நம்ம பைத்தான்ல இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். So this is how indentation should be assigned when it comes to Python. Indentation என்ன ஸ்பெசிபிக்கா is 4 spaces. இதை நீங்க ஆஃப்லைன் எடிட்டர்ல 2 டாப் கீ லைக் சிங்கிள் டாப் கீல கொடுத்துடலாம். இல்ல நீங்க இந்த மாதிரி கொலாப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது 2 டாப் கீ கொடுத்தீங்க அப்படின்னா 4 ஸ்பேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். if else ஸ்டேட்மெண்ட்கான let's see how the example works. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றேன். நம் அப்படின்ற வேரியபிளுக்கு 8 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டு தட் நான் ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்றேன். அந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுதா இந்த ஆபரேட்டர் we have seen in types of operators இல்லையா. what is the use of this operator? we call this as modulo operator. இதோட யூஸ் என்ன, ஒரு நம்பர் அந்த நம்பரால டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தென் அதோட ரிமைண்டரை கொடுக்கறதா இந்த மாடுலோ ஆபரேட்டரோட யூசேஜ். சோ இப்போ நான் இந்த நம்பருக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், 8 அசைன் பண்ணிருக்கேன்னா அந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும். டிவைட் ஆயிட்டு அதோட ரிமைண்டர் எனக்கு அவுட்புட்டா வரும். இப்போ நம்பர் 2 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும், 0ன்னு எனக்கு ரிமைண்டர் வந்திருக்குமா. இப்போ அந்த 0 இந்த 0க்கு ஈக்குவலா அப்படின்றதான் இங்க நம்ம கண்டிஷன்ல செக் பண்றோம். இது என்ன ஆபரேட்டர், திஸ் இஸ் ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர். ஈக்குவாலிட்டி செக் பண்றதுக்கான ஆபரேட்டர். சோ இப்போ அந்த 0வும் ஈக்குவல் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இஃப் ஐ ரன் திஸ், இப்போ இதுவே இங்க நான் 9 கொடுத்தேன் அப்படின்னா அந்த கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆகாதா. அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலன்னா நீ என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்றதான் நான் எல்ஸுக்குள்ள கொடுப்பேன்.
இன்கேஸ் இந்த நம்பர் ஈவன் நம்பரா இல்ல அப்படின்னா அது ஆட் நம்பர் அப்படின்றதுதான் நான் இந்த ஹோல் ப்ரோக்ராம்ல நான் மீன் பண்ணேன். சோ நான் எழுத்துக்கு கீழே இது ஈவன் நம்பரா இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நான் கொடுக்குறேன். சோ இப்போ நான் 9 கொடுத்திருக்கேன். இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா 9 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் வரும்? 1 வருமா? சோ அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலங்கும் போது இந்த எழுத்துக்கு கீழே இருக்க கூட இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிரும். So we got odd number as an output here. Next, if elif else. எனக்கு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு if else போதும். இப்போ எனக்கு கண்டிஷன்ஸ் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்கணும் என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள. அந்த சினாரியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் if elif else. சோ ஃபர்ஸ்ட் இஃப்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை கொடுப்பேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுன்னு கொடுப்பேன். நெக்ஸ்ட் எல்லுக்குள்ள அடுத்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்ன்றத அதுக்கு கீழே நான் ஸ்டேட்மெண்டா கொடுப்பேன். இப்போ அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்றத எல்ஸுக்கு கீழே கொடுப்பேன். This is how if elif and else work. Let's see an example to understand it clearly. கிளாஸோ இல்ல ஒரு காலேஜோ இருக்கு, ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நீங்க எடுக்கிற அந்த மார்க்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, கிரேட் ஏ, கிரேட் பி, மேபி கிரேட் ஓ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த கிரேட செக் பண்றதுக்கு we can use conditional statements. ஒரு பர்சன் வந்து 90க்கு மேல எடுத்தாங்கன்னா அவங்க கிரேட் ஏ, இல்ல 75 or 75க்கு மேல எடுத்தாங்கன்னா அவங்க கிரேட் பி, இல்ல 50 or 50க்கு மேல எடுத்தாங்கன்னா கிரேட் சி. சோ அந்த கிரேடிங் சிஸ்டம் நீங்க லேர்ன் பண்ற எஜுகேஷனை பேஸ் பண்ணி மாறும். மேபி சிபிஎஸ்இல மாறலாம், இல்ல காலேஜ் சிலபஸ்ல மாறலாம், ஓ கிரேட் இருக்கலாம், இல்ல அடிஷனலா கூட சம் அதர் கிரேட்ஸ் மைட் பி தேர். சோ லெட்ஸ் see ஒரு பேசிக்கான ஒரு கிரேடிங் பேஸ் பண்ணி எப்படி இந்த if elif and else ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட வேரியபிளுக்கான வேல்யூவா 82 நான் அசைன் பண்ணிருக்கேன் ஸ்கோருக்கு. இதோட சின்டாக்ஸ் if elif else ஓட சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் if கண்டிஷன் நம்பர் 1 அதுக்கான பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வித் இன்டென்டேஷன். இந்த காலன்றது நீங்க மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் எல்லுக்கு பக்கத்துல நெக்ஸ்ட் கண்டிஷன் காலன் ஸ்டேட்மெண்ட். சோ இந்த எல்எஃப் அப்படின்றது பக்கத்துல நான் கொடுக்கறல அந்த கண்டிஷன் எவ்வளவு கண்டிஷன்ஸ் வேணா நீங்க கொடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. சோ நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் எனக்கு 1க்கு மேல இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் எல்எஃப் தேர். சோ எல்எஃப் பக்கத்துல அதுக்கான கண்டிஷன், அதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட், இதுக்கு கீழே நீங்க அடிஷனலா ஒரு சில கண்டிஷன் கொடுக்கணும். எல்எஃப் கொடுத்து கண்டிஷன் 3 அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இல்ல அதுக்கு கீழே ஒரு டிசிஷன் கொடுக்கணும்னாலும் நீங்க தாராளமா கொடுக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல என்ன பண்ணணும் அப்படின்றத நான் எல்ஸுக்கு கீழே கொடுப்பேன். சோ திஸ் இஸ் ஹவ் ஜெனரலி if elif and else printing statements work. So let's see this example. Grading system எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். சோ if குள்ள ஃபர்ஸ்ட் அந்த ஏ கிரேடுக்கான மார்க் என்ன, அதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்றத கொடுக்குறேன். ஒரு பர்சன் 90 or 90க்கு மேல எடுத்தாங்கன்னா அவங்க கிரேட் ஏ. செகண்ட் கண்டிஷனா அந்த பர்சன் 70 or 75க்கு மேல எடுக்கிறாங்கன்னா அவங்க கிரேட் பி. இன்கேஸ் அந்த பர்சன் 50 or 50 பிளஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க கிரேட் சி. இந்த 3 கண்டிஷனுமே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அந்த பர்சன் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்றது மீன் பண்ணுது. சோ திஸ் இஸ் ஹவ் ஐ பில்டட் திஸ் ப்ரோக்ராமிங். சோ இதுல இப்போ நான் இதுக்கான வேல்யூ என்ன அசைன் பண்ணிருக்கேன், 82 கொடுத்திருக்கேன். அந்த 82 எந்த கேட்டகரி கீழே வருது, இந்த கிரேட் பிக்கான கேட்டகரியில வருதா, அதாவது 75க்கு மேல 90 கீழ். சோ அதனால எனக்கு கிரேட் பி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் 98 கொடுத்து பாக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? Let's see if you guessed it right. Grade A. I know you guessed it right because it is quite easy. So let's see. இப்போ நான் வந்து ஒரு 32 கொடுக்குறேன். அப்ப அந்த பர்சன் என்ன ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. So this simple is if elif and else in Python conditional statements. Next which we have nested if. அதாவது நான் ifக்கு கீழே இன்னொரு if கொடுக்கறது தான் nested if அப்படின்ற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சோ இதுக்கும் elifக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த நான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஒர்க் ஃப்ளோ பார்க்கும்போது இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ லிசன் கிளியர்லி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏஜுக்கு 19 வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். ஐடி அவைலபிளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ அப்பனா அந்த பர்சனுக்கு ஐடி இல்ல அப்படின்றத மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் விச் இஃப் கண்டிஷன்ல இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. சோ ஒரு பர்சனோட ஏஜ் 18க்கு மேலேயோ இல்ல 18ஆவோ இருந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு கீழே இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன் பாருங்க. அதுக்கு நீங்க இன்டென்டேஷன் மெயினா நோட் பண்ணணும். நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் அடுத்த இஃப் ஒரு இன்டென்டேஷன் கொடுத்துதான் நான் கொடுப்பேன். அதுக்கு கீழே ஒரு இன்டென்டேஷனுக்கு பிரிண்ட். சோ அந்த இஃப்க்கு ஸ்ட்ரைட் எல்ஸ். சோ இந்த மாதிரியான இன்டென்டேஷன் மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும்.
சோ அந்த ஏஜ்க்கு கீழே இஃப் ஐடி அவைலபிள் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். நான் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ஐடி அவைலபிள் ஈக்குவல் டு நான் ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஆனா இங்க நான் ஃபால்ஸ்னு கொடுத்திருக்கேன். லெட்ஸ் சி. சோ இப்போ இந்த ஐடி அவைலபிளுக்கு கீழே நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஐடி அவைலபிள் மேட்ச் ஆயிடுச்சு, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்றத அதுக்கு கீழே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கேன். சோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, இந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்றது எல்ஸ்க்கு கீழே கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டு தட், நான் இந்த கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்டா பார்த்தாலும் ஒரு கண்டிஷன் பேஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணும் அப்படின்றதா இந்த எனக்கு பண்ணும். சோ லெட்ஸ் ரன் திஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஏஜ் ஈக்குவல் டு 19 கொடுத்ததுனால எனக்கு 18 கிரேட்டர் தென் 18. சோ அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த லூப்புக்குள்ள போகுது கரெக்டா. சோ அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுது. ஐடி அவைலபிள் ஈக்குவல் டு நான் ஃபால்ஸ்னு கொடுத்திருக்கேன், ட்ரூன்னு கொடுக்கல. சோ அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலங்கும் போது அதோட எல்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. சோ ஐடி ரெக்வயர்டு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன ஆகும்? லெட்ஸ் சி. இப்போ நான் 16 கொடுத்துட்டேன். என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலங்கும் போது இந்த லூப்புக்குள்ளேயே எனக்கு போகாது. அதாவது அடுத்த இந்த இஃப்க்குள்ள நெக்ஸ்ட் பண்ணி நான் இன்னொரு இஃப் வச்சிருக்கேன்ல, அந்த இஃப்க்கே போகாம ஸ்ட்ரெயிட்டா இந்த எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு பிரிண்ட் ஆயிரும். எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 16 நான் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அந்த 18க்கு மேல ஏஜ் இல்ல அப்படின்றத எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? நாட் அலவுட்னு வரணும். லெட்ஸ் சி. யா. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். In case if you have any doubts, without hesitation you can ask in comments. Next, conditional expressionல ternary operator. இத பத்தி நம்ம types of operatorsல நீங்க என்னோட சேனல் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. சோ ternary operatorனா என்ன அப்படின்னா, அந்த if else நான் ஒரு லைன் கொடுத்து இன்டென்டேஷன் கொடுத்தெல்லாம் கொடுத்தேன் இல்லையா, அது ஒரே லைன்ல கொடுக்கறது தான் ternary operator. So let's see how it works. இதுக்கு நான் ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்னு ஏக்கு வந்து 5 பிக்கு 10 ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த வேரியபிள் ரிசல்ட்டுக்குள்ள நான் என்ன ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்ற ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, அதாவது இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவோட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு. எல்ஸ் பக்கத்துல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, ஏ வந்து பியை விட கிரேட்டரா இல்ல, ஏன்றது பின்ற வேல்யூவை விட சின்ன வேல்யூ. சோ இப்ப என்னோட அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்? பி இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுவே இப்ப எனக்கு இங்க 15 இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்? லெட்ஸ் see if you guessed it right. I know most of you might have guessed it right. So if you guessed all the answers right, நான் இதெல்லாம் உங்களை கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா make sure you comment below. Next, using logical operators and conditions. So நம்ம operators, types of operators படிக்கும்போது logical operators னா என்னன்னு படிச்சிருந்தோம். அதுல and னா என்ன, or னா என்ன, not னா என்ன அப்படின்ட்டு. So நான் சிம்பிளா ஒரு overview மாதிரி கொடுக்குறேன் so that you can get that again. and னா என்னன்னா, ரெண்டு கண்டிஷன் வேணும், ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா எனக்கு ட்ரூன்னு வரும். இல்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும், இல்ல ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் எனக்கு அவுட்புட் ஃபால்ஸ்னோ இல்ல அதுக்கு அவனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு அவுட்புட்டோ வரும். ஆனா ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்கு ட்ரூன்னு வரும், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் ஃபால்ஸ்னு வரும். நாட் என்ன பண்ணுவோம், இருக்க கண்டிஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான ஒரு அவுட்புட் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தான். சோ இப்போ இங்க நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டர்னு பாத்தீங்கன்னா and என்ன பண்ணும், ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு ட்ரூன்னு கொடுக்கும். அதாவது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். இல்லைன்னா எனக்கு அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட்டே ஆகாது. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 30 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஹாஸ் பாஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ட்ரூன்னு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் நான் யூஸ் பண்றேன். இஃப் ஏஜ் கிரேட்டர் than or equal to 18 and has pass. சோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நான் ஃபர்ஸ்டா ஏஜ்க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன், 30 கொடுத்திருக்கேன். 18 விட கிரேட்டரா, சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் has pass equal to ட்ரூன்னு கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு andக்கு பக்கத்துல இருக்க அந்த செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ என்னோட அவுட்புட் என்னன்னு வரணும், கீழே இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகணும், என்ட்ரி அலவுட்னு. சோ ஃபைனலி அவுட்புட் இஸ் கோயிங் டு பி என்ட்ரி அலவுட். இதுவே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, 18க்கு பதிலா நான் 12ன்னு கொடுக்குறேனாலும்
எனக்கு இஃப் கண்டிஷனுக்கு கீழே நான் எழுத்துன்னு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எதுவுமே வராது. சோ நான் இதுக்கு என்ன பண்ணணும்? நான் எல்ஸ்னு கொடுத்து என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பைத்தானுக்கு நான் சொல்லணும். ஸோ கொலாபை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு நீங்க அடுத்தடுத்து என்ன கோடிங் பண்ணணும் அப்படின்ற சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் எல்ஸ்ல என்ன கொடுக்குறேன் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் குட் பி அப்ளைட் இன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல திஸ் இஸ் சம்திங் தட் ஐம் கியூரியஸ் அபவுட்னு. ஸோ இந்த வீடியோலயே we are going to see a deployment. ஆக்சுவலி ஒரு மாடலை எப்படி டெப்ளாய் பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த லைவா ஒரு வெப் பேஜ் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்க போறோம். சோ திஸ் இஸ் சம்திங் ஜென்ரலா ஒரு கோர்ஸ்லாம் லேர்ன் பண்றீங்கன்னா இந்த கோர்ஸோட எண்டிங்ல தான் இதை பத்தி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுப்பாங்க. சோ லைக் அந்த கடைசியில அந்த நர்வஸ்னஸ்லயே வந்து உங்களால கிளியரா லேர்ன் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை on 13th day itself I bought this into the course. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். தென் லெட்ஸ் பில்ட் அ வெப் பேஜ். நான் இப்ப எப்படி ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நம்ம ஒரு வெப்சைட்ல லாகின் பண்றீங்கன்னா நீங்க ஒரு நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ செகண்ட் டைம் நீங்க அதே நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா தான் அது அடுத்து ஃபர்தர் வந்து ப்ரொசீட் ஆகும். இல்லைன்னா இது தப்பு, நீங்க வேற பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க இல்ல ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு கொடுத்து பார்த்துப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி தே ஹாவ் ஈச் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அது எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு லைவ் வெப் பேஜாவே லெட்ஸ் பில்ட் அண்ட் சி. ஸோ இதுக்கான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா யூசர் நேம்க்கு நான் ஒரு வேல்யூ சைன் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டுக்கு ஒரு வேல்யூ சைன் பண்ணிட்டேன். இது வந்து யூசர் ஆல்ரெடி கொடுத்து சேவ் பண்ண ஒரு வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இங்க நான் நெஸ்டட் இஃப் நான் யூஸ் பண்றேன். நெஸ்டட் இஃப்க்குள்ள ஃபர்ஸ்ட் இஃப் யூசர் நேம், அதாவது இந்த யூசர் நேம் நீங்க என்ன மீன் பண்றேன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள யூசர் நேம் வாங்குவோம் இல்லையா அது. இஃப் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு 1234. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா லாகின் சக்சஸ்ஃபுல்னு பிரிண்ட் பண்ணு. இப்ப எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்னு பிரிண்ட் பண்ணு. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே யூசர் நேமே தப்பா போட்டாங்கன்னா எனக்கு இந்த எல்ஸுக்கு கீழே இருக்க யூசர் நாட் ஃபவுண்ட்னு பிரிண்ட் பண்ணு. இதுதான் நம்மளோட சிம்பிள் லாஜிக். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு வெப் பேஜ் பில்ட் பண்ண போறோம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லெட் பைன்டாக் மெயினா அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க்கோட கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு தேவையான அந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கான அந்த என்வாயர்மெண்ட் என்னோட பேஜ் கூட கொலா பேஜ் கூட எனக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரீம்லெட் அப்படின்றது டெப்ளாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. ஓகே. அண்ட் தென் பைன்டாக் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அதுல இருந்து அத்தன்டிகேஷன் டோக்கன் எடுத்துட்டு வந்து நான் இதுல பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது எதுக்குன்னா எனக்கு இன்ஃபர்மேஷனை லைக் வெப்சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்றதுக்காக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்றீங்க. திஸ் இஸ் சின்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு இது நீங்க ரன் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்டால் கலெக்டர் பேக்கேஜஸ் இந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் டு தட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் லைக் இங்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட டோக்கனை பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கனை நீங்க இதுல பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பைன்டாக் இம்போர்ட் என்கிராக். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கனை நான் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக. நெக்ஸ்ட் என்கிராக் டாட் செட் ஆத்தென்டிகேஷன் டோக்கனுக்குள்ள உங்களுக்கு என்ன டோக்கன் கிடைக்குது. நான் ஒரு வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கொடுப்பேன். என்கிராக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி யூ கேன் கோ டு இன் டு தட். ஸோ அதுல வந்து நீங்க கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆயிட்டே இருங்க. மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜுக்கு போகும். ஓகே. ஸோ அதுல லெஃப்ட் சைட்ல பாருங்க இங்க செட்டப் இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதுல யோர் அத்தன்டிகேஷன் டோக்கன் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு வந்து அதை கொண்டு வந்து இங்க நீங்க பேஸ்ட் பண்ணணும். இங்க பேஸ்ட் பண்ணி ஸோ அந்த அத்தன்டிகேஷன் டோக்கன் உங்களுக்கு இங்க இருக்கணும். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரன் திஸ் ஷெல். அது முடிச்சதுக்கு அடுத்து திஸ் இஸ் வேர் வி ஆர் பில்டிங் த வெப் பேஜ். அந்த வெப் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த பேஜை நம்ம இங்கதான் பில்ட் பண்றோம். இதுக்கு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திஸ் இஸ் த சின்டாக்ஸ். ஸோ இதுல வந்து நான் ரைட் ஃபைல் லாகின் ஆப் டாட் பைன்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட இதுக்கான நான் நேம் கொடுக்குறேன், ஆப்கான நேம். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஸ்ட்ரீம்லெட் எஸ்டினா அதாவது ஸ்ட்ரீம்லெட் அப்படின்ற லைப்ரரியை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு என்னோட டெப்ளாய்மெண்ட் பேஜ் பில்ட் பண்றதுக்காக. அண்ட் தென் அந்த டெப்ளாய்மெண்ட் பேஜோட டைட்டிலா எஸ்டி டாட் டைட்டில்குள்ள சிம்பிள் லாகின் பேஜ் நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூசர் இன்புட்குள்ள எஸ்டி டாட் டெக்ஸ்ட் இன்புட்னு கொடுத்துட்டு யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் இன்புட் பக்கத்துல எஸ்டி டாட் டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்து பாஸ்வேர்ட்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இங்க நான் எஸ்டி டாட் டெக்ஸ்ட் இன்புட்னு கொடுக்குறேன் இல்லையா, அது பக்கத்துல நான் இங்க யூசர் நேம் கொடுத்தேன்னா
எனக்கு லெஃப்ட் சைட்ல யூசர் நேம், ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரியும் கேட்கும். அண்ட் தென் பாஸ்வேர்ட் பக்கத்துல நான் டைப் பாஸ்வேர்ட்னு கொடுக்குறேன். அதோட மீனிங் என்னன்னா, என்னோட வெப்சைட் பில்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில கிரைடீரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றதுனா அந்த டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது. சோ இதுல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். சோ யூ நீட் நாட் வரி அபவுட் திஸ். அதாவது ஒரு வெப் பேஜ் பில்ட் பண்றதுக்கான ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ லைக் இது வந்து நீங்க எப்ப வேணா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ வீல் ஜென்ரலி ஃபோக்கஸ் ஆன் ஏஐ பேஸ்ட் ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், எம்எல் அண்ட் ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டெப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைஸ் பண்ணி எப்ப வேணா மாத்திக்கலாம். கோடிங்குமே நீங்க ஆன்லைன்ல இருந்து தாராளமா எடுத்துக்கலாம். சோ இது நீங்க லேர்ன் பண்ண பட் ஆனா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிரும். பிகாஸ் இதே மாதிரி நீங்க சிமிலரா நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் பேஜஸ் பில்ட் பண்ணுவீங்க. சோ யூ வில் கெட் ஃபெமிலியர் வித் திஸ். நெக்ஸ்ட், இப்பதான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்டா இங்க நம்ம பார்த்தோம்ல, அதே கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ட ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளுக்கு கீழே நான் இந்த கொலாபோட ஃபைலோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல, சோ தட் யூ கேன் செக் வித் தட். சோ அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னா இங்க எஸ்டி டாட் பட்டன், அதாவது அந்த பர்சன் போய் கீழே நான் அந்த வெப்பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த லாகின் அப்படின்ற யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு, ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீ அந்த ப்ரோக்ராமா யூசர் நேம்க்குள்ள அட்மின் தான் அவங்க வேல்யூவா கொடுத்துருக்காங்களா, பாஸ்வேர்டுக்கு 1 2 3 4 தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் செக் பண்ணு. இன்கேஸ் அவங்க யூசர் நேம்க்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது அடுத்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, யூசர் நேம் இன்புட் ஈக்குவல் டு யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பாஸ்வேர்டு இன்புட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணு. ஓகே, சோ எஸ்டி டாட் சக்சஸ், அதாவது இந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா லாகின் சக்சஸ்ஃபுல்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்டி டாட் சக்சஸ்குள்ள கொடுக்குறேன். சோ எஸ்டி டாட் சக்சஸ்னா அந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீ இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவோம். சோ இந்த கண்டிஷன் இன்கேஸ் மேட்ச் ஆகல, பாஸ்வேர்ட் தப்பா போட்டாங்கன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட், இல்ல அவங்க யூசர் நேமே தப்பா கொடுத்துட்டாங்கன்னா எஸ்டி டாட் எரர், நான் எல்ஸுக்கு கீழே எஸ்டி டாட் எரர்னு கொடுத்து யூசர் நாட் ஃபவுண்ட்னு எனக்கு அவுட்புட் கொடு. சோ திஸ் இஸ் ஹவு மை வெப் பேஜ் வில் கிவ் அன் அவுட்புட். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், யூசர் நேம் வந்து என்டர் பண்ணுவாங்க, அடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவாங்க. பாஸ்வேர்ட் தப்பா இருந்தா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு, யூசர் நேமே தப்பா இருந்தா என்னோட ஃபர்ஸ்ட் இஃப்க்கு கீழே நான் என்ன எல்ஸ் கொடுத்துருக்கேன், யூசர் நாட் ஃபவுண்ட்னு கொடுத்துருக்கேன்னா சோ எனக்கு யூசர் நாட் ஃபவுண்ட்னு எனக்கு எரர் பிரிண்ட் பண்ணு. சோ இப்ப இதை பில்ட் பண்ணிட்டு ரன் பண்றீங்க. ரன் பண்ணிட்டு இந்த சின்டாக்ஸ், அப்படியே இந்த சின்டாக்ஸ் எதுக்காகனா என்னோட ஆப்பை ரன் பண்றதுக்கு. நீங்க இந்த செல் ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 லிங்க்ஸ் இருக்கும். அந்த 2 லிங்க்ல ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி the site cannot be reached இருக்கும். so you need not consider that all. அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களோட லோக்கல் ஹாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்றீங்க. இந்த HTTPS அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரீம்லெட் பேஜ் ஓபன் ஆகும். சோ இதுல நான் அந்த அட்மின் அப்படின்னு நான் கொடுத்த அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு 1 2 3 4 இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த பாஸ்வேர்ட் நான் விசிபிளா பாத்துக்கலாம். சோ அதனாலதான் நம்ம அங்க பாஸ்வேர்ட் டைப்னு கொடுக்குறோம். சோ இப்போ நான் ரெண்டுமே கரெக்டா கொடுத்துட்டேன்னா இப்ப லாகின் கிளிக் பண்ணும்போது லாகின் சக்சஸ்ஃபுல்னு வரும். இதுவே நான் பாஸ்வேர்ட் மாத்தி இங்க அடிஷனலா 5 கொடுத்தேன், எனக்கு என்ன வரணும், யூ கெஸ்ட் இட் ரைட், யா. சோ இப்போ நான் யூசர் நேமே தப்பா கொடுத்துட்டேன்னா என் பக்கத்துல எம்னு கொடுத்துட்டேன்னா user not found. So this simple is conditional statements. So in day 13 of your AI course itself, you have learned about how to use Streamlit. அதாவது deployment learn பண்ணிருக்கீங்க, ஒரு web page எப்படி build பண்ணும் அப்படின்றத live-ஆ learn பண்ணிருக்கீங்க. So in this course you are learning so much and I'm also so excited about teaching. So we'll see you in next video. Bye for now.